இந்த நிகழ்ச்சியின் பெயர் ஆன்மாவின் கீதம். ஆன்மீகம் என்ற இந்த சொல் உலகிலே எல்லாராலும் பயன்படுத்தப்படும் ஒரு சொல். எல்லா மதத்தினரும் இதை பயன்படுத்துகிறார்கள். ஆன்மீகம் என்றதும் இது கடவுளோடு தொடர்புடைய ஒரு விடயம் என்பது எல்லோருக்கும் தெரியும். ஆகவே கடவுளோடு கொள்ளும் தொடர்புதான் ஆன்மீகம் என்று நாம் பொதுவாக தெரிந்து கொள்கிறோம். சாதாரணமாக இந்த கடவுளை எங்கே காண்பது? பலர் பல இடங்களுக்கு திரு யாத்திரை செல்வார்கள். அங்கே ஒரு கடவுள் அனுபவம் பெற்று வரும்படியாக ஆசிப்பார்கள். இதை அவர்கள் ஆன்மீகம் என்று சொல்கிறார்கள். அதில் உண்மை உண்டு. ஆனால் அதுதான் ஆன்மீகத்தின் முழுமை என்று நாம் கொள்ள முடியாது. இதை போன்றுதான் இன்னும் சிலர் பக்தி செயல்களை செய்கிறார்கள். சபம், தவம், தான தர்மம் என்று பல நல்ல காரியங்களை செய்கிறார்கள். இவைதான் ஆன்மீகம் என்று அவர்களுக்கு தெரிகிறது. அதிலும் உண்மையுண்டு. ஆனால் அதிலே ஆன்மீகத்தின் நிறைவு அதிலே இல்லை. இப்படித்தான் பலருக்கு பலவிதமாக இந்த ஆன்மீகம் தோன்றுகின்றது. ஆனால் இந்த ஆன்மீகத்தின் ஆழத்தை கத்தோலிக்கராகிய நாம் எவ்வாறு தெரிந்து கொள்கின்றோம் என்பதைத்தான் இந்த தொடர் நிகழ்ச்சிகள் நமக்கு விளங்கப்படுத்தப் போகின்றன. சாதாரணமாக ஆன்மீகம் என்ற சொல் ஆன்மா என்ற சொல்லிலே இருந்து வருகிறது. ஆகவே பலர் கடவுளுடைய இடத்துக்கு சென்று ஆன்மீகத்தை பெற வேண்டும் என்ற எண்ணத்தை விட கத்தோலிக்கராகிய நாம் நமது ஆன்மாவுக்குள்ளே போய் இந்த ஆன்மீகத்தை காண்பதுதான் அழகு, முறை, உண்மை. ஆகவே நமக்கு ஆன்மீகத்தின் செயல்பாடுகள்தான் ஆன்மீகம் என்று தெளிவாக தெரிகிறது. இந்த ஆன்மீகத்தை நாங்கள் எவ்வாறு இந்த ஆன்மாவிடமிருந்து பெறுகிறோம் என்பதை சிந்திப்பது, அதை செயல்முறைப்படுத்துவது எவ்வாறு என்பதை நாம் படிப்படியாக கற்றுக்கொள்வோம். இவ்வாறு நாம் படிப்படியாக இவற்றை கற்றுக்கொள்ளும்போது நமக்குள்ளே ஆன்மீகம் இருக்கின்றது என்பதை நாம் அறிந்து கொள்வோம். ஆன்மீகத்தை தேடி நாம் வெளியே அலைய வேண்டிய அவசியமில்லை. அது நமது ஆன்மாவுக்குள்ளே இருக்கின்றது என்பதை அடையாளம் கண்டுவிட்டால் ஆன்மீகவாதியாக வாழ்வது நமக்கு இலகுவாக இருக்கும். அடுத்ததாக நாம் ஒரு விடயத்தை மனதிலே கொள்ள வேண்டும். அது என்ன? இந்த ஆன்மீகம் என்பது நமது ஆன்மாவிலிருந்து வந்தாலும் அது நம்முடைய உடலோடு ஒட்டிய விடயமாக இருக்கின்றது. ஆன்மா உடலை விட்டு வெளியே இல்லை, உடலுக்குள்ளே தான் இருக்கின்றது. ஆகவே இந்த உடலுக்குள்ளே இருக்கின்ற ஆன்மாவோடு நாம் இரு தலைப்புகளிலே நாம் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். ஒன்று உடல், மற்றையது ஆன்மா. நமக்கு உடலோடு வாழ்வது இலகுவாக இருக்கும், ஆன்மாவோடு வாழ்வது கொஞ்சம் கடினமாக இருக்கும். ஆனால் இந்த ஆன்மாவோடு வாழ்வதை நாம் பழக்கமாக்கிவிட்டால் உடலோடு வாழ்வதை விட ஆன்மாவோடு வாழ்வதே நமக்கு சிறந்தது என்பதை நமது ஆன்மீகம் நமக்கு கற்றுக் கொடுக்கும். இதை எவ்வாறு நாம் பார்ப்பது என்பதை கற்றுக்கொள்வோம்.
நமது உடலையும் ஆன்மாவையும் பார்க்கும்போது நமது அமைப்பு உடல் ஆன்மா இவை ரெண்டுக்கும் இடையிலே மனம் என்ற ஒரு 3 கோண அமைப்பை கொண்டது. இதை ஆள்வது நான் என்ற ஈகோ. நான் என்ற ஆளுமைதான் உடலையும் ஆள்கிறது, ஆன்மாவையும் ஆள்கின்றது, மனத்தையும் ஆள்கின்றது. நமக்கு உடல் உண்டு என்பது நமக்கு தெரியும். எப்படி? நமக்கு உடலின் அவயவங்கள் இருக்கின்றன, பாகங்கள், கண்கள், காதுகள், மூக்கு, வாய், கைகள், கால்கள் என்ற எல்லா உறுப்புகளும் நமக்கு சொல்லித் தருவது நமக்கு ஒரு உடல் உண்டு. ஆனால் இவற்றினுடைய செயல்பாடுகள் ஐம்புலன்களிலே பார்த்தல், கேட்டல், மணத்தல், சுவைத்தல், உணர்தல் என்ற அந்த 5 உணர்வுகளிலே இந்த உடலின் செயல்பாடுகள் இயங்குகின்றது என்பது நமக்கு தெரியும். ஆனால் நமக்கு ஆன்மா என்று ஒன்று இருக்கின்றதா என்பதை நாம் காண்பது கடினம். உடல் என்ற அமைப்புக்குள்ளே நாம் என்னத்தை பார்க்கின்றோம்? உடல் என்ற அமைப்பு நமக்கு நேரடியாக தொடர்புடையது, தொட்டு பார்க்கக்கூடியது. ஆகவே நமக்கு உடலோடு பழகுவது இலகு. ஆன்மா அப்படியல்ல. ஆன்மா ஆவித்தன்மை உடையது. அதை கை கால்களால் தொட்டு பார்க்க முடியாது, அனுபவிக்க முடியாது. ஆனால் உணரலாம். எவ்வாறு? ஆன்மாவுக்குரிய விதத்திலே நாம் ஆன்மாவை அணுகினால் அதை உணரலாம். அது ஆவிக்குரிய நிலையிலே உணர வேண்டிய ஒரு புதிய அனுபவம். இந்த மனம் என்று சொல்வது ஆன்மாவுக்கும் உடலுக்கும் இடையிலே இருக்கின்ற ஒரு சேமிப்பு கிடங்கு, ஒரு புதைகுழி. இதற்குள்ளேதான் கணக்க விடயங்கள் அடங்கியிருக்கும். நாம் பட்டு அனுபவித்த அனுபவங்கள், நம்மை தாக்கிய விடயங்கள், அது மட்டுமல்ல நம்முடைய எதிர்பார்ப்புகள், நாம் செய்த நன்மைகள், நமக்கு நேரிட்ட தீமைகள் என்று எல்லா விதமான உணர்வுகளையும் இந்த மனம் உள்ளடக்கி வைத்து கொள்ளும். இந்த மனம் உடலோடு சேரும்போது அது உலக போக்கினுள்ளே என்னை கொண்டு போய் இழுக்கும். நானே அதனுள் செல்கின்றேன். இந்த உடலுக்கு 2 ஆசைகள். ஒன்று உணவு, அடுத்தது இன்பம், உடல் இன்பம். இந்த 2ஐயும் கடவுள் எதற்காக கொடுத்தார்? ஒன்று, நான் உடலோடு உணவை உட்கொண்டு வாழும்போது எனக்கு உயிர் வருகின்றது, நான் வாழ்வதற்காக. அடுத்தது, இந்த உடலின் ஆசைகள் இனவிருத்திக்காக. நானும் வாழ வேண்டும், என் இனமும் வாழ வேண்டும் என்பதற்காக இந்த ஆசைகளை கடவுளே எனக்கு தந்துள்ளார். இந்த ஆசைகள் என்ன செய்கின்றது? நம்மை உலக போக்குக்குள்ளே ஆழமாக இழுத்து கொண்டே இருக்கின்றது. இதனால் பண ஆசை வருகின்றது. இந்த பணத்தை பற்றிய ஆசை மீறி செல்லும்போது நான் அந்த உலக போக்குக்குள்ளே என் உடலின் போக்கை கொண்டு போய் விடுகிறேன். அந்த பண ஆசையில் இருந்து பல ஆசைகள் பிறக்கும். அவற்றில் ஒவ்வொன்றிலேயும் இருந்து நான் விடுபட முடியாது. என்னை அந்த உடலின் பக்கமாக உலகின் போக்குக்குள்ளே திணித்து விடுகிறேன். இவ்வாறு திணிக்கும்போது என் மனத்தை நான் கண்ட்ரோல் பண்ண முடியாது, கட்டுப்படுத்த முடியாது. அதற்கேற்ற விதமாக அந்த உலக போக்குக்குள்ளே என்னை கொண்டு போய் இறக்கி விடுகிறேன். என்ன செய்ய முடியும்? இதிலே ஆன்மீகம் இருக்கின்றதா? கிடையாது. உடலினுடைய கட்டுப்பாட்டுக்குள்ளே ஆன்மீகம் அடங்கிவிட்டால், ஆன்மா அடங்கிவிட்டால், அந்த ஆன்மா செயலிழந்து நலிந்து
உணவின்றி சாகும் தருவாயில் வாடி வதங்கி போய் கிடக்கின்றது. உலகப் போக்குகள் மேலோங்கி இருப்பதால் ஆன்மீக போக்கு மிகவும் குன்றியதாய் போய்விடுகின்றது. என் மனம் கூட எனக்கு உலகப் போக்குக்குள்ளே என்னை கொண்டு போய் தள்ளுவதனால் ஆன்மீகத்தை நான் படிப்படியாக இழந்து விடுகிறேன். அங்கே ஆன்மீகம் பக்கம் வர முடியாமல் இருக்கின்றேன். ஆனால் ஆன்மாவை நான் மேலே எழுப்பி அதன் கீழே என் உடலை கொண்டு வருவேன் என்றால் அந்த ஆன்மாவினுடைய கட்டுப்பாட்டினிலே உடலை நான் கொண்டு வர முடியும் என்று சொன்னால் அந்த ஆன்மாவினுடைய வழியிலே நான் என்னை நடத்தி கொண்டு செல்வேன். அதுவே எனக்கு ஒரு ஆன்மீகத்தை கொடுக்கும். இந்த ஆன்மா எது? ஆன்மாவினுடைய கட்டுப்பாட்டினுள் உடல் வந்துவிட்டால் உடல் ஆன்மாவிடமிருந்து ஒரு விடுதலை அடையும் நிலையை பெற்றுக்கொள்கின்றது. ஆனால் உடலின் கட்டுப்பாட்டினுள் ஆன்மா இருக்கும் என்றால் ஆன்மா அடிமையாகவே இருக்கும், விடுதலை அடையாது. அடுத்த பாடத்திலே நாம் இதனுடைய தொடர்ச்சியை பார்க்கலாம். நன்றி.